நம்ம வீட்டு கிச்சன்ல அடிக்கடி யூஸ் பண்ற முக்கியமான பொருள்ல ஒண்ணு தான் இந்த மிக்ஸி. ஆனா, இத நம்ம பெருசா ஒண்ணும் கேர் பண்ணிக்க மாட்டோம். டெய்லி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜார வாஷ் பண்ணுவோம். ஆனா, அந்த ஜாரோட பேக் சைட்ல மிக்ஸில ஜார் மாட்டுற இடத்துலலாம் அழுக்கு ரொம்ப அதிகமாவே சேரும். இது ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நல்லா ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டா ஹைஜீனிக்கா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி கிளீன் பண்றதுக்கு கொஞ்சமா டிஷ் வாஷிங் லிக்விட் தண்ணி போட்டுட்டு, ஒரு பிரஷ் வச்சு தேய்ச்சுட்டு, அப்புறமா காட்டன் கிளாத் வச்சு அந்த இடுக்குலலாம் நல்லா கரை போற மாரி தேய்ச்சு கிளீன் பண்ணிட்டு, அப்புறமா ஜாரோட பேக் சைட்ல கிளீன் பண்றதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதிலேயே ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறமா லைட்டா பிரஷ் போட்டு தேய்ச்சாலே அந்த கரையெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். இன்னைக்கு மிக்ஸி கிளீனிங் முடிஞ்சது. எங்களோட வீட்ல ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கோம். அதுல இப்பலாம் அடிக்கடி தண்ணி மாத்துற மாரி இருந்தது. சரி அதனால கொஞ்சம் வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலான்னு பார்த்தோம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால ஃபிஷ் வேஸ்ட் இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வாட்டர் குவாலிட்டியுமே இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். ஃபிஷ் குட்டி போட்டுச்சுனால அதெல்லாம் இந்த செடிக்குள்ள நின்னு சேஃபா வளரவும் செய்யும். இப்ப செடி வச்சதுக்கு அப்புறமா ஃபிஷ் எல்லாம் ஹேப்பியா இருக்கு. ஃபிஷ் டேங்க் பார்க்கறதுக்குமே சூப்பரா இருந்தது.